அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே ஆதியாகமம் 30:23 தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று ராகேல் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இந்த இடத்துல ராகேல் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்த்தாரா. அப்போது கர்த்தர் இந்த இடத்துல அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தூது என்னன்னா, எப்படி ராகேலுடைய அடைக்கப்பட்டதாக இருந்த அந்த கர்ப்பம் இவளுடைய ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவளுடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து ஒரு நல்ல குழந்தையை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கும் எத்தனையோ விஷயங்களிலே நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கைவிடப்பட்டு, இப்படி பல விதங்களிலே துயரமான வேதனையான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு உங்கள் வாழ்க்கையிலே புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக கூட அது இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையே நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை வேறு பக்கமாக திசை திரும்பிடுச்சு. மீண்டும் ஆதி நிலைக்கு வரணும், மீண்டும் அந்த மேன்மையான அனுபவத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்கள. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பலரும் பல விதமான சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என் வாழ்விலே என் ஆண்டவர் செய்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கள. அந்த ஜெபத்திற்குண்டான பதிலை கொடுக்கிற நாள் தான் இந்த நாள். அன்றைக்கு அவளுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்த்தார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த ராகேலுடைய நிந்தையை தேவன் நீக்கி விட்டார். இன்றைக்கு ராகேல் என்ற இடத்துல உங்க பெயரை போட்டுக்கொள்ளுங்க. உங்க மேல இருந்த அந்த நிந்தை, அவமானம், கேவலம் நீக்கப்பட்டு விட்டது. நீங்கள் முற்றிலும் வெற்றியாளனாய் சிரித்த முகத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நாள் நெருங்கி விட்டது. அன்பானவர்களே, உங்கள் நிந்தை நீங்கி விட்டதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வாழ்வில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்தேன், என் வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை நீக்கி விட்டீங்க என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் வாழ்வில் இருந்த நிந்தை மாறிவிட்டது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை அனுப்பிவிட்டார். அதுதான் இன்றைய தூது. உங்களுக்கு இருந்த நிந்தை மாறிவிட்டது. இதுதான் கர்த்தரின் தூது. இதை நினைத்து கர்த்தருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டீர். ராகேலுடைய வாழ்க்கையில் இருந்த அவளை அவமானப்படுத்தின பிள்ளை இல்லையே என்று சொல்லி மலடியாக இருந்ததான அந்த சூழ்நிலைக்கு ஒரு ஆண்டவரை மாற்று பெயரை வைக்க வச்சிங்கப்பா. அவருடைய வாழ்வில் இந்த நிந்தை அடியோடு மாற்றி விட்டீங்க ஆண்டவரே. அதே போல காலகாலமாய் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அழுத்தி கொண்டிருந்தது. இது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு நல்ல செய்தி கொடுத்துட்டீங்க. உன் நிந்தை மாறிவிட்டது மகளே, உன் நிந்தை மாறிவிட்டது மகனே என்று சொல்லி அப்படிப்பட்ட மாற்றப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இனி நாங்கள் துக்கப்பட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீரத்தோடு எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்கள் வார்த்தையை, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பலத்தின் மேல் பலனடைவார்களாக, நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, உங்கள் மேல் இருந்த நிந்தை அவமானம் நீங்கி விட்டது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் மேல் உங்களை உயர்த்துவார். நன்றி.